நம்முடைய வெட்கத்தை மாற்றி நம்மை மகிமைப்படுத்துகிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 25:2. தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துதிப்பதற்கு ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவமானம் எனக்கு வந்துருமோ, மத்தவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு நின்றுவனோ அப்படின்னு கலங்குறீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பி நாம் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தலைகளை உயர்த்தி வைப்பார். இந்த விசுவாசத்தோடு நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தருக்கு வெளிப்படுத்தி நாம் ஊக்கமாய் செபிக்கலாம். அது கடனா இருந்தாலும் வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நம்மை யாருக்கு முன்பாகவும் தலை கவிழ விடமாட்டார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாள்ல ஜெபிக்கலாமா? கர்த்தரிடத்துல விசுவாசமாய் உள்ளவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கு தத்தம் வேதத்துல இருக்குது. இந்த வார்த்தைய நமக்கு எழுதி கொடுத்த நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.